ஹாய் ஆல், வாழைக்காய் வச்சு 2-3 ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதில் 2 வந்து பார்த்திங்கன்னா அவிக்க போகிறேன். அவிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டெம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் வாட்டர் அதுக்கப்புறமா சால்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இப்போ 2 வாழைக்காய் இருக்குது. அதில் ஒரு வாழைக்காயில் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். கோட்டட் சிப்ஸ் இது வந்து டூர்லர்லேருந்து பெரியவங்க வர எல்லாமே சாப்பிடலாம். இப்படி ஸ்லைஸாக வெட்டிக்கோங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு சீவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாலுமே நீங்கள் சீச்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேன். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா ரோஸ்டட் கிராம் ஃப்ளோர் கடலை மாவு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்களேன், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டு கூட வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பசங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்த உடனே எடுத்து சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் என்னுடைய குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சு கூட சாப்பிடலாம். அடுத்து ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் ரா பனானா ட்விஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு பீலர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு கத்தியில் வந்து அந்தளவுக்கு தின்னாக கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி பீல் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மக்கிட்ட வந்து பல் குத்தி இருந்துச்சுன்னா அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ட்விஸ்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வந்து சென்டரில் கேப் இருக்கணும். கேப் வச்சு ஸ்லோவாக பொறுமையாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம டூத் பிக்கை வச்சு குத்திக்கலாம் நடுவில். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ட்விஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு மசாலாவுமே கோட் பண்ண போகிறது கிடையாது. டைரெக்டாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுவுமே வந்து ஆயிலில் 1 to 2 மினிட்ஸ் அளவுக்கு வந்து ஈச் சைட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எதுவுமே தேவை கிடையாது. 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து டர்ன் பண்ணி போடுறேன். இதுக்கு நிறைய ஆயில் வேணும், நல்லா முங்குற மாதிரி வந்து ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணணும்லாம் கிடையாது. லைட்டாக தான் நான் ஆயில் ஊற்றினேன், நீங்களே பார்த்தீங்க. ஸோ ஈஸியாக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு அண்ட் கிறிஸ்பியாக கூட இருக்குது. இந்த சவுண்டே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன்ட்டு. இதில் வந்து சால்ட் ப்ளஸ் பெரி பெரி மசாலா வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. பெரி பெரி மசாலா இல்லைன்னா சில்லி பவுடரே நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது இது அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஸ்டார்டிங்கில் வாழைக்காவை அவிச்சோம்ல அதை தான் எடுத்திருக்கேன். குக்கரில் 3 விசில் வச்சு நான் எடுத்துட்டேன். இதோடைய ஸ்கின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சாலே வந்துடுது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும். அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மாவு பதத்தில் நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் வந்து நீங்கள் கட்லெட் மாதிரி செஞ்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிம்பிளாகவே வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ ஆயில் வந்து லைட்டாக போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து இது பாயில் பண்ணது தான். ஸோ ஒரு 1-2 நிமிஷம் அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம், ரைஸ் கூட வந்து சைட் டிஷ்ஷாகவுமே வச்சுக்கலாம். ஸோ வாழைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க. இன்னுமே வாழைக்காய் வச்சு நிறைய பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக போடுறேன். சீஸ் அதுக்கப்புறமா வந்து சாஸை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு இது கிட்ஸ்க்கு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவுமே வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.